தந்தைதான் தந்தைதான் எல்லோருக்கும் அவர் விந்தைதான். விண்மீன்கள் கடன் கேட்கும் அவர் கண்ணிலே மேல் வந்து விளையாடும் அவர் சொல்லிலே அவர் கொண்ட புகழங்கள் குலம் சொல்லுமே. அழியாத உயிர் கொண்ட நம் தந்தையே ஆண் வடிவில் நீ என்ற என்னையே சிங்கம் வென்றார் எம் தந்தைதான் செல்லம் வென்றார் என் தந்தைதான் சொல்லிக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணல டக்குன்னு படிச்சனா பாட்டு என்று சொல்லிக்கொண்டு எல்லா தந்தையர்களுக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு எங்க போவோம் முத்தமிழ் அதிமோதிரத்துக்குள்ள எங்கள் பேச்சாளர்கள் வராதபடி நான் எல்லாரும் வர வைக்கல. ஓகே, சிவச்சந்திரிகா சிவசுப்பிரமணியம் லண்டன்ல இருந்து, விஜயலட்சுமி திரையராஜா லண்டன்ல இருந்து, மற்றது யசோதர்மலிங்கம் பிரான்ஸ்ல இருந்து கொண்டு ஸ்மரியதாசன் சொல்லிக்கொண்டு அப்ப எங்க முதலாவது நான் தந்தைய தின வாழ்த்துக்கணும். உங்களோட ஒரு 2 வரியில உங்களுக்கு யாரா தந்தையா இருக்கணுமோ அவைகளையும் சொல்லிக்கொண்டு நீங்கள் முத்தமிழ் அதிமோதிரமாக முதலாவது வந்த வரிசைப்படி சிவச்சந்திரிகா ஆயத்தமோ? ஆயத்தம் இல்லை என்றால் சரி, அவ அங்க வெளியில நிக்கிற பீச்சில். ஓகே, ஆயத்தமா சிவச்சந்திரிகா? உங்களுக்கு கிளியர் எல்லாம் கிடையாது, வெளியில நிக்கிற வீடியோ போட இல்லமா? சரி சரி, அப்ப நீங்க கொஞ்சம் கிளியர் ஒரு இடத்துக்கு வாங்குவோம். சரியா, இப்ப நல்லா இருக்கா? சரி, அப்படி என்னிலும் ஆட்டாமல் ஆடவண்ணான்னு சொல்லுங்க. போனேன் ஆடவண்ணான்னு சொல்லுங்க. சரி சரி, நீங்க பேருந்து ஒரு இடத்துக்கு வாங்க. ஓகே, யசோதர்மலிங்கம் உங்களுக்கு யார் அப்பாவா இருக்குன்னு சொல்லி போட்டு அவைகளை ஒரு சொல்லி போட்டு டக்காண்டு என்ன முத்தமிழ் அதிமதுரத்துல என்ன மதுரமாய் கொண்டீர்கள்? எல்லாருக்கும் வணக்கம். இயற்கை மறைவினை மகிழ்வான வணக்கம் அப்படி சொல்லணும். எல்லாருக்கும் மகிழ்வான உற்சாகமான இரவு வணக்கம். இயற்கை முறைவினை வணங்கி பெற்றோருக்கு நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி இன்றைய இந்த தந்தையர் நாளுக்கு எனது தந்தை சிதம்பரம் பிள்ளை தர்மலிங்கம் அவர்களுக்கும் நன்றிதான் கூறலாம். எல்லாவற்றுக்கும் நன்றி கூறி அனைத்து தந்தைமார்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறி நிகழ்ச்சிக்குள் நானா தொடங்குவது? நீங்கள் தொடங்க. என்ன முத்தமிழ் அதிமதுரத்துல என்ன தரப்போறீங்க? என்ன ஆத்தரப்போறீங்க? முத்தமிழ் அதிமதுரத்துல உங்களுக்கு மகாபாரதத்துல இருந்து ஒரு சிறிய கதை. ஓகே, அப்ப என்னன்னு சொன்னா, திரௌபதிக்கு ஒரு கர்வம் இருந்ததாம். தான் ஒரு கண்ணன் மீது அதீத பக்தி வைத்திருக்கிறேன். இத உணர்த்துறதுக்கு திரௌபதிக்கு உணர்த்த அது பிள்ளை என்று உணர்த்த கண்ணன் ஒரு நாள் முடிவெடுத்து திரௌபதியை நாடி போகும்போது காட்டு வழியால நடந்து போனதாகவும் அதை கண்ட திரௌபதி இவ்வளவு தூரம் நடந்து களைத்து வந்திருக்கின்றீர்கள் என்று சொல்லி கவலைப்பட்டதாகவும் அதற்காக ஆறுதலாக ஓய்வெடுப்பதற்கு முன்பு வெந்நீர் வைத்து குளிப்பதற்கு ஏற்பாடு செய்ய அவர் அந்த தண்ணி எடுத்து கொண்டு வந்து அடுப்புல கொதிக்க வைக்கணும். அப்ப அந்த தண்ணி கொதிக்க இல்லை, சூடாக இல்லை. என்ன இவ்வளவு நேரமா மினக்கரன் தண்ணி சூடாக இல்லையண்ட பீமனாக்கும் பக்கத்துல இருந்தது. அப்ப கண்ணன் சொன்னாராம், கிருஷ்ணர் பீமா அந்த பானைய
கவிட்டு விடணும், தண்ணிய கீழே ஊத்துச்சு. அப்ப அதை ஊத்தினா அதுக்கு இருந்து ஒரு தவளை, சின்ன குட்டி தவளை உண்டு. குஞ்சு ஆக்கும், என்ன தவளை குஞ்சு. ஓகே, அது வெளியில துள்ளி வெளியில ஓடிச்சுதான். அப்ப அவர் சொன்னாராம், இந்த தவளை தன் உயிரை காப்பாத்த சொல்லி தன்னை நினைச்சு பக்தி வழி அத தன்னை நினைச்சு வழிபட்டு கொண்டிருந்தது. அதால நான் அந்த தண்ணிய சூடாக்க முடியல, குளிர்ச்சியாகவே வச்சிருந்தேன் சொன்னேராம் கண்ணன். நெருப்பு மூட்டி இருந்தது. நெருப்பு மூட்டி இருந்ததோ? அதான் தண்ணி தண்ணி பிடிச்சு கொண்டு வந்து பானையில கொண்டு வந்து அடுப்புல வச்சு நெருப்பெல்லாம் மூட்டியாச்சு. ஆனா அதுக்குள்ள ஒரு தவளை குட்டி வந்துச்சு. ஆனா அந்த தவளை தன் உயிரை பாதுகாக்க சொல்லி கிருஷ்ணரை வேண்டி கொண்டு இருந்ததாம். அதால கிருஷ்ணரால அந்த தண்ணியை சூடாக்க முடியல, குளிர்ச்சியாவே பாதுகாக்க வேண்டி இருந்தது. இப்ப அவர் கடவுள் தானே, அப்ப அதை தண்ணிய சூடாக்க விடாம குளிர்ச்சியா வச்சிருந்தாண்டு அவர் சொல்றார் விளக்கத்தை. அதாலதான் தண்ணி சூடாக. அப்ப திரௌபதி கவலைப்பட்ட அழுது, என்னை விட இந்த தவளை இவ்வளவு இதா இருந்திருக்கே, தவளைக்காண்டி என்னால நினைச்ச செய்ய முடியாம போயிட்டு. அப்ப பீமன் கேட்டேராம், இன்னும் ஒரு தவளைக்காண்டி நீ தண்ணிய இப்படி சூடாக்காம வச்சிருந்ததான்னு கேட்க, அப்ப கிருஷ்ணர் சொன்னாராம், பக்தி என்றது தூய்மையா இருக்க வேணும். பக்தி என்றது வெளிக்காட்டுறதுல இல்ல. பக்தி என்றது இப்படி ஒரே சிந்தனையாக தூய்மையாக இருக்க வேணும். அது ஆறா இருந்தாலும் அந்த பக்தி தூய்மையா இருந்தா அதுக்கு உதவ வேண்டியது கடவுள் கட்டாயம் சொல்லி. அப்ப இதான் அந்த கதை. குளிக்கத்தானே கேட்டவ, குளிக்காட்டா என்ன பிரச்சனை? இப்ப குளிக்காட்டா என்ன பிரச்சனை? உயிர் தான் நமக்கு உண்மைதான். உண்மையா நல்ல ஆரம்பங்கள், நல்ல சிந்தனைகள் உண்மைதான். இந்த எங்களோட பண்பாடுகள் அது பொய்யா இருந்தன, உண்மையா இருந்தன. அது வடமொழியில இருந்து வந்தாங்க, தென்மொழியில இருந்து வந்தாங்க, எந்த சமஸ்கிருதத்துல வந்தாங்க. நல்ல ஆரங்களும் பிள்ளைகளுக்கும் இதுகளை சொல்லிக் கொடுங்க, சின்ன சின்ன கதைகளை, குட்டி குட்டி கதைகளை. மிக நன்றி என்று சொல்லிக்கொண்டு அதே மதுரத்தில் அடுத்ததாக என்ன மதுரத்தை கொண்டு வருகின்ற சின்ன சின்ன ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லும். அடுத்ததாக விஜயலட்சுமி திரையராஜா சிவச்சந்திரிக்கா ஒரு தனியா இடத்துக்கு போனா நீங்க ஏதாவது சொல்லலாம். ஒரு அப்பாண்ட பாட்டு நடுக்க படிங்க, அதை படிப்ப கையை பிடிச்சி நடந்த பாட்டு, அந்த பாட்டை படிச்சாங்க. ஓகே, விஜயலட்சுமி திரையராஜா. ஓகே, அதி மதுரத்தை எடுத்து தாருங்கள், நாங்கள் மதுரமாய் நாமும் மருந்து மக்களும் மருந்து வாங்குவோம், மருந்தை தாருங்குவோம். தமிழே என் தாய் தமிழே, எனக்குள் இருக்கும் சங்கத்தமிழே, என் மூச்சாக இருக்கும் இசைத்தமிழே, என் உயிர் தமிழே என்று தமிழுக்கும் நடுவர் திரேசவர்களுக்கும் கதைக்க கருத்தாடுகளத்தில் முத்தமிழை அதிமதுரமாக தர வந்திருக்கும் பேச்சாளர் பெருமக்களுக்கும் பார்த்து கொண்டிருக்கும் ரசிக பெருமக்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள். மாலை வணக்கம். இன்று தந்தையர் தினம். எல்லா தந்தையர்களுக்கும் வாழ்த்துக்கள். தந்தை தாய் இருந்தால் உலகத்தில் உமக்கிந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயா? பெற்ற தந்தை தாய் இருந்தால் உலகத்தில் உமக்கிந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயா? இந்த நல்ல அழகான பாடலோடு ஆரம்பிக்கின்றேன். உண்மையில் தந்தையாக எனது அப்பாவோடு, எனது அப்பப்பா சுப்பிரமணியம் என்று பேர், அப்பா சிவபிரகாசம், பிறகு எனது மாமனார் செல்வ விநாயகமூர்த்தி, என்னோட கூடுதலான ஆண்டுகள் இருந்தது அவர்தான். தாய்க்கு தாயாக, தந்தைக்கு தந்தையாக இப்படி என்னோடு இருந்த உறவுகள். மற்றும் எனது சித்தப்பாக்களும் ஒரு சிலர் கூட இருக்கும் பாக்கியம் கிடைத்தது. எல்லாம் என்னை தூக்கி வளர்த்தவர்கள். அவர்கள் எல்லாரையும் இணைந்து மாமா, அம்மா என்ற வழியில மாமா இருவர், அவர்கள் இருவர் இங்க ஊர்ல இருந்ததுனால கூட பழக கிடைக்கல. ஆனாலும் விடுமுறைக்கு போகும் பொழுது ஊர்ல கதைச்சு பழகுற சந்தர்ப்பம் கிடைச்சது. அப்ப அப்பா ஒரே, நாங்க கொழும்புல இருக்கிறதானே, அப்ப மாமன் 2 மாமா இருக்குனால அந்த ஒரு சினிமா பாட்டு ஒன்று இருக்குல்ல, உனக்கு மாமன் மார் இருவர் பிள்ளாய்,
நல்ல வாழ்வழிக்க வருவார் உன் மாம்பழ கன்னத்திலே முத்தமாரி பொழிந்திட வருவார் கண்ணே கண்மணியே மியூட் பண்ணுங்க வரைக்கும் சொல்லி இந்த பாடலை அடிக்கடி அது சொல்லி பாடி பண்ணி கொண்டு இருப்பார். இப்படியாக தந்தையை நினைத்தாலே ஒரு பெருமிதம் தான். அவர்களிடமிருந்து நாங்கள் அவருடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்து நாங்களும் அதே மாதிரி கடைபிடிக்க வேணும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். சிவச்சந்திரிகா உங்களுக்கு யார் யார் உங்களுக்கு யார் அன்னை என்று சாரி அன்னையும் தந்தையுமான தந்தை என்று சொல்லி உங்களோட பேரை சொல்லி. அனைவருக்கும் வணக்கம். தந்தையர் என்று சொல்லும் போது எனக்கு 5 மாமாக்கள், எனக்கு சித்தப்பாக்கள். நான் என்னுடைய மாமாக்களை தான் அப்பா அனுப்ப கூப்பிடுவார். என்னுடைய அப்பா வெளிநாட்டை இருந்தவர். என்னை விட என்னுடைய தம்பி தங்கச்சி மாதிரினா மாமாவை கூப்பிடுவார்கள். நான் வீட்டுல மூத்த பிள்ளைன்னா அப்பாவை தெரியும். சின்ன வயசுலயே அப்பா நிக்கவும் சின்ன வயசுலயே அப்பா வெளிநாடு போயிட்டார். அப்ப தம்பி தங்கச்சி மேல எங்களோட இருந்த மாமாவே அப்பா அப்பான்னு கூப்பிட்டாரு. மூத்த மாமாவே 2வது மாமாவே அப்பான்னு கூப்பிடுவாங்க. எனக்கு என்னோட 2 தம்பி, எனக்கு மேல 5 மாமாவுக்கு 2 மாமா கிட்டத்தட்ட எனக்கு கிட்ட வயதுகள். அப்ப சின்ன பிள்ளைல அந்த மூத்த மாமாவால் உடுப்படுத்து தாரது எனக்கு சாக்கெட் எடுத்து தருவாங்க. அவர்கள் எனக்கு சட்டை எடுத்து தர மாட்டாங்க. பொடியங்களோட சாக்கெட் எடுத்து தருவாங்க. எனக்கு அது மறக்க முடியாம இருக்கு. வீட்டை வரமா எனக்கிட்ட வயது. அப்ப உடுப்பு எனக்கு அந்த சட்டையாக எடுத்த என்னுடைய தாத்தா அம்மாப்பாக்கள்லாம் எனக்கு உடுப்பா எனக்கு மூத்த பேர பிள்ளைன்னு உடுப்படுத்த தருவார்கள். மாமாக்கள் அந்த பொடியங்களுக்கு எடுக்கிற மாதிரியே சோர்ஸ் எடுத்து தந்துருவாங்க. எனக்கு அது மறக்க முடியாம இருக்கும். இன்றும் அந்த மாமாக்கள் அது அப்பா அந்த ஸ்தானத்துலதான் இருக்கு. இன்னைக்கு எனக்கு அப்பா இல்ல. நான் இந்த தம்பி நான் இதை அனுப்பும் போது மாமாக்களுக்கு அனுப்பினேன். என்னென்றா அந்த பொசிஷன்ல இருந்தவ அந்த பாசமும் இருந்தது. தந்தை என்று சொல்லும் போது கட்டாயம் தந்தைக்கு மட்டும் இல்ல அந்த வாழ்த்து. மாமா ஒரு பாட்டு படிப்பீங்க, நல்ல பாட்டு. எனக்கு அந்த பாட்டு வராது. கையை பிடித்து நடந்தால் நான் வீடியோக்கு வராம தான் பாட போறேன். என்னன்னு பாட்டு பாடும். கையை பிடித்து அது அழகாக மாறும். ஆசைப்பட்டு கொஞ்சம் போது நீ சமுதிரும். பார்க்கத்தான் கொஞ்சம் அப்பா அசிங்கமா இருப்பாருன்றது வேற எதுவும் ஒரு நிமிஷம். அப்ப நீங்கள் அடுத்த வரைக்கும் பாகையை பிடித்து நடந்தால் அது அழகாக மாறும். ஆசைப்பட்டு கொஞ்சம் போது நீ சமுதிரும். நான் சரியான கஷ்டப்பட்டுதான் இந்த ப்ரோக்ராமுக்கு நிச்சயமாக வரவேணும்னு சொல்லி எனது பிள்ளையிடம் ஒரு கெஞ்சி கேட்டுதான் வந்தேன். ஏனென்றா கேன்சல் பண்ணும்படி கேட்டவர்கள். நான் சொன்ன ஆட்கள் இல்ல, நான் போகணும், நிச்சயமாக நான் அறிவிக்கவும் இல்லை என்று சொல்லி இதுதான் வேணும். ஒரு டீமா பயணிக்க சொல்ல வேணும். மேக்சிமம் ஒரு கொஞ்ச நேரம் நானும் இன்றைக்கு ஓடி போய் அரவாசியில வந்தனான். ஏன் வந்தனான்? எனக்கு ஒரு பொறுப்பு. கொஞ்சம் செய்யறோம், வடிவ செய்யறோமோ, எந்த பணியை எடுத்தாலும் அதை சிறப்பா செய்யணும். இல்ல அதுல இருந்து விட்டுறணும். அது உண்மையாதான். அது ஒரு நல்ல பழக்கம். டீமா செய்யக்க ஓடுறது விடுறது அதுகள் எல்லாம் வேண்டாம். அப்ப உண்மையில வந்தது மிக்க நன்றி. 7 மண்டா பேருந்து வாங்கோ. அப்பா கைய புடிச்சு நடந்தா. இப்பதான் இந்த பாட்டு வந்தது. விருப்பம் கூட அந்த பாட்டு. ஆனா எனக்கு வருது இல்ல. வந்துட்டு சரி சரி. அடுத்த ரம்முக்கு நீங்க அடுத்த ஒரு படிக்கணும். இல்ல வேற என்ன அதிமுக 7 மண்டா அடுத்ததாக யாரு நீங்கள் ஓபன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஜசோதா என்ன ஆதி மதுரத்தில் நீங்கள் கொடுக்க போகின்றீர்கள்?
உங்களுக்கு ஒரு செய்தி தரலாம் நினைக்கிறேன். செய்தி என்றால் என்னுடைய செய்தி இல்லை, நான் செய்தியா? வாசித்தது. செய்திகள் வடிவா செய்தி மாதிரி சொல்லுங்க. வரையில்லையா உங்களுக்கு? வருது இல்ல வரையில்லைன்னு பாக்குறீங்க? வருது எனக்கு நான் ஷேர் பண்ண பார்த்தனா வேற இல்லை எனக்கு. இப்ப வருது. முதல் தொடங்க வரையில இப்ப வருது. இப்ப வருது. சரி இப்ப என்னது அப்ப நீங்கள் வரமாட்டேன்னு சொல்லணும். உங்களுக்கு இந்த சிட்டில நான் அந்த பாட்டை முடித்து விடுகிறேன். முடிச்சு விடுங்க ஒரு வரி எப்படி ஒரு சரணத்தை. மேல் சட்டை போட்டதில்ல, கால் செருப்பும் கேட்டதில்ல, பாவிரிச்சு படுத்ததில்ல, பட்ட கடனால் தூங்கவில்ல. மேல் சட்டை போட்டதில்ல, கால் செருப்பும் கேட்டதில்ல, பாவிரிச்சு படுத்ததில்ல, பட்ட கடனால் தூக்கமல்ல. உப்பு முட்டை தூக்கிக்கிட்டு ஊராய் நடப்பாரு, உறங்கினாலும் எழுப்பி விட்டு தின்பட்டம் தான் கொடுப்பாரு. உப்பு முட்டை தூக்கிக்கிட்டு ஊராய் நடப்பாரு, உறங்கினாலும் எழுப்பி விட்டு தின்பண்டம் தான் தருவாரு. தலைக்கு தலைக்கு என்ன தேய்ச்சதில்ல, கண்ணாடிய மியூட்டா போச்சு. சரி உண்மைதான். என்ன சொல்லுங்க, காலில் செருப்பு போடுறேன் என்ன மூட்டை தூக்கி எல்லாரையும் பார்த்து இப்படித்தானே எனக்கு அப்பா அம்மாக்கள் என்ன நாங்க கையை பிடிச்சு நடந்தோம். அப்போ ஹாப்பி பர்த்டே சொல்றீங்க, இளமா இருக்கிறார்கள், கையை பிடிச்சு நடவுங்க, கையை பிடிச்சு கொஞ்சுங்க. என் அப்பா எனக்கு அவ்வளோக்குரிய என் அப்பா அவருக்கு கையை பிடிச்சு நீங்கள் அவருக்கு கொஞ்சம் நீங்களண்டா அவங்களுக்கு கோடி ரூபாய் கொடுத்த மாதிரி இருக்குங்க. காட்டு எழுதாதேங்கோ, எழுதி கொடுங்க, கையால் எழுதி கொடுங்க. எந்த பிள்ளைகள் எனக்கு அதான் விருப்பம். நான் நீங்க காசு எழுதி தருவினா சமுதிக்கு சித்திரம் போல அம்மாவை பத்திரமா பாப்பாரு, வாக்கப்பட்டு மக போக தம்பி தம்பி அழுவாரு. சித்திரம் போல அம்மாவை பத்திரம் பாப்பாரு, வாக்கப்பட்டு மக போக தம்பி தம்பி அழுவாரு. நல்ல சோறு ஒரு நாளும் மங்கா பார்த்ததில்லை, காய்ச்ச வந்து படுத்தாலும் மாத்திரதான் இருப்பதில்லை. நல்ல சொரு ஒரு நாளும் மங்கப்பா உண்டதில்லை. கை நீட்டி கேட்டாங்க கடமுழுதும் வாங்கி தருவாரு, கை நீட்டி கேட்டாங்க கடமுழுதும் வாங்கி தருவாரு. அவரு காசு பணத்தை தேடி கருப்படைச்சு போனாரு, பாதையை பிடிச்சு நடந்தார், அது அழகாக மாறும். குட், வெல் டன், வெல் டன். வந்து விட்டது. மிக்க அருமையான வரிகள், உண்மையில அருமையான வழிகள். நான் என்னோட ஞாபகம் மட்டும் கேட்டேன். மிக்க நன்றி. இந்த பாட்டு வந்து என்னுடைய அப்பாவுக்கு பொருத்தம். ஏன்னு சொன்னா அவர் வந்து வேட்டி தான் கட்டுவார், மேல ஒன்றும் போட மாட்டார். வேட்டுக்கு அந்த சால்வை போடுவார். வெயிலையும் வந்து இப்ப பஸ்ல வரைக்கும் வேட்டி தான், வேட்டியும் சால்வையும் தான். அந்த எனக்கு 5 வயதுல நான் அப்பா பார்த்த ஞாபகம் எனக்கு வருகிறது. இந்த பாட்டு அப்பா பொறுத்தவாரு, என்ன கேட்டாலும் வாங்கி தருவாரு. அப்பா கொஞ்சம் இந்த அப்பா கைய பிடிச்சிருந்தா உண்மையா அழகா அப்படி வருது. சில வரிகள் அப்பா தான் தருது. இல்லாத நேரங்கள்ல அழுக வருகிறது. அந்த இப்படி பாத்துருக்கலாம், அப்படி பாத்துருக்கலாம், நான் இப்படி வச்சு பாத்துருக்கலாம். இந்த கனவுகள் எல்லாம் கடுமையா வருது. இப்ப என் தந்தையர் நம்ம நினைக்க எவ்வளவு இப்படி அப்பா அந்த என்னென்ன நாங்கள் ஆசை நிறைவேறவில்லையோ அவரை பார்க்கும்போது அவ்வளவும் இப்ப இப்படி எப்படி செய்யலாம்னு 1000 மடங்கு வருகிறது. யாருக்காவது அதான் இப்ப என்னுடைய அப்பாவை நினைச்சு வேற ஒரு ஆளுக்கு அந்த கடமையை செய்யலாம் போல. அதான் அப்படி செய்யுங்க. இனி என்ன செய்யறது? நானும் அப்படித்தானே அம்மா அப்பா பக்கத்துல இருந்து பாக்கல, நான் மற்றவர்களுக்கு செய்ய நினைச்சேன். ஐயோ நான் அவியலும் அது பாக்கல, நான் இதை இவியலுக்கு செய்து நான் இன்று இதுடன் நான் நன்றி வணக்கம் சொல்லிக்கொண்டு அடுத்ததாக அதிமோதிரத்துல யசோதா என்னத்தை கொண்டு பாத்தீங்களா அதிமோதிரத்துல? அந்த ஒரு நான் படிச்ச ஒரு விடயத்தை வாசிக்கின்றேன். படிச்ச விடயத்தை பணக்கு சொல்லக்கூடாது. மனஸ்தாபம் ஆன்மாவின் புற்றுநோய்.
மனஸ்தாபம் ஆன்மாவின் புற்றுநோய். கற்ற முட்டாள்களிடையே அரசன். இதுதான் முடியும். ஒரு விஷயத்தை எப்படி கையாள்வது என்று தெரிந்தும் எதுவும் செய்யாமல் இருப்பது ஒன்றும் தெரியாததற்கு சமம். விஷய ஞானம் மட்டும் உங்களுக்கு ஒன்றை புரிந்து கொள்ளும் ஆற்றலை கொடுப்பதில்லை. தெரிந்து கொள்ளுதல் தான் புரிந்து எனக்கு ஹோஸ்ட் தாங்க நடாமகன் அவர்களே, ஒருங்க அப்படியே இருங்க. நடுகை ஆய்க்கின பண்ணேன் இதுல இல்ல அது என்ன சொல்லுங்க, ஹோஸ்ட தான் நான் உடனே கிளிக் பண்ணலாம். பாப்போம். நடாமோகன் அவர்களே, அவர் அங்க இல்லை, அதுவும் இங்கே நிற்கிறார். சரி பாப்போம். சரி 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 சரி, நீங்க சொல்லுங்க சந்திரிகா. அந்த ஆள் நிக்கிறேன். தெரிந்து கொள்ளுதல் தான் புரிந்து கொள்ளும் ஆற்றலை தருகிறது. தெரிந்து கொள்ளுதல் என்றால் அதாவது திறந்த மனதுடன் இருப்பது. தெரிந்து கொள்ளுதல் என்பது திறந்த மனதுடன் இருப்பது. விஷய ஞானம் என்பது பெரும்பாலும் ஒரு விஷயத்தை பற்றி அறிவது. இது தனக்கு தெரிந்ததை மட்டும் அடிப்படையாக கொண்டது. ஒன்றை தெரிந்து கொள்வது ஒரு தொடரும் செயல். அது முறையாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அங்கும் மனஸ்தாபம் உண்டாகும். மனஸ்தாபம் ஒரு அழகான விஷயத்தை அசிங்கமாக்கி துக்கத்தையும் தரும். ஒரு கணவன் நியூயார்க்கில் இருந்து தன் மனைவிக்கு கடிதம் ஒன்று எழுதினான். அதிலே நீ இங்கே இருந்திருக்கலாம் என்று பொருள்பட எழுதியிருந்தான். ஆங்கிலத்தில் wish you were here என்று எழுதியிருந்தார். மனைவியோ அதை தவறாக நீ அவளாக இருந்திருக்கலாம் என பொருள்பட வாசித்தார். wish you were her என்று படித்தார். அதற்கு பின்னர் மனைவி மிகுந்த கவலையில் இருந்தார். வாழ்க்கை எழிலானது, மனஸ்தாபம் நிறைந்த மனது அழகற்றது. எனவே நாம் அழகற்றதாக வாழ்க்கையை உணர்கிறோம். மனதை அழகாக்குங்கள், பிறகு அது வாழ்க்கையை தெய்வீகத்தின் வெளிப்பாடாக எண்ணத் தொடங்கும். வாழ்க்கை தெய்வீகமானது. மனதை தூய்மையாக வைத்திருங்கள், பிறகு மனஸ்தாபங்கள் மறைந்து மந்திரமாக ஒலிக்கும். ஆரவாரம் போடும் மனதுதான் மனஸ்தாபத்தின் மூலம் அடிப்படை. உங்கள் உடலின் உயிரணுக்கள் ஒவ்வொன்றிலுள்ள இந்த தெளிவு மிக ஆழமாக சென்று தங்கட்டும். எப்பொழுது உங்களுக்கு ஓய்வு கிடைத்தாலும் உங்களுக்குள்ளேயே பேசிக்கொண்டு உங்களை நிரப்பும் வேண்டாத செயலை செய்யாமல் இருங்கள். அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். வெறுமையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். எண்ணங்களே இல்லாமல் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். எண்ணமற்ற என்று சொல்லிக்கொண்டு யசோதா என்னடா விஜயலட்சுமி என்ன கொடுக்க போறீங்களோ நீங்க என்ன சொல்லுங்க. நான் யசோதாவோட கதை ஏதாவது வேற என்ன சொல்ல போறீங்க? வேற என்ன வேற ஒரு முத்தமளவு சொல்ல தெரியும், ஏதாவது சொல்லுங்க. நான் யசோதாண்டி என்ன பாட்டு தாய் சிறந்த கோயிலும் இல்லை. தாயி சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம். தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம். மண்ணுயிர் காப்பவர் மாந்தருள் தெய்வம், மண்ணுயிர் காப்பவர் மாந்தருள் தெய்வம், அன்னையும் பிதாவும் புன்னறி தெய்வம். தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. Sorry.
ஹலோ, கேக்குதா? சுரேஷ் கேக்குதா? நீங்க கதைக்கிறது கேட்க இல்ல. யசோகரே இல்லையா? அதான் யசோ பாக்குறோம். யசோக்கு வேலைக்கு இல்லையா? அப்ப அவ எனக்கு வீடியோல காட்டியிருக்கிறா தென்ன அப்படியே இல்லை. சரிப்பா பாருங்க, திருப்பி இருக்க படி அவசரப்படாம நம்பர் அடிங்க. நிக்கி நம்ம எடுக்கிறேன்னு சொன்னவேன் தெரியல. ஓகே யசோ, ஓகே. அவ ட்ரை பண்றாவும் அவ அந்த நாளைக்கு கிக் பண்ணி என்னவோ அவ வடிவ அவசரப்படா நம்பரை அடிக்கிறது. சரி. ஆனா இந்த ராஜராஜ சோழனுக்கு பாடின ஒரு பாட்டு மாதிரி கவிதை மாதிரி அது சொல்லட்டா? வேற என்ன, வேற ஒன்றும் வித்தியாசமா? சரியா சொல்லுங்க, சொல்லுங்க. கத்து திரை கடல் சூழவனி ஒரு கண்மணி போன்றவனே, கற்பகநாதன் வியப்புறு மேன்மை கணக்கில வாய்ந்தவனே, முத்தமிழை பயில் வித்தகர் நாவில் முழங்கெடு நாயகனே, மூவுலகும் புகழ் சோழ பராந்தக வாழிய வாழியவே, மனத்தால் தன்னைத்தான் மதிப்பாய் நினைப்பார் தமக்கே விருப்பானவன், தெரித்தால் ஒரு கால் இனத்தால் வெறுப்பார் குடிக்கே நெருப்பானவன், குணத்தால் குலத்தால் இனத்தால் மரத்தால் திறத்தால் சிறப்பானவன், கொடுப்பார் எனத்தான் அடுப்பார் தனை கேடும் குணசேகரன் வாழ்கவே, போர் முனையில் புகழ் சேரன் முடித்தலை போயுருள புலி வீரம் நினைத்ததை புலி வரைந்த கொடி அசையும் முன் பகைவர் முடி துறந்துனது அடிபணிந்திடுவர், பொன்னி வளநாடு கன்னி தமிழ் வீடு என்னும் புகழோடு இன்ப நிறைவோடு, வாழ்க வாழ்க வீர சோழ ராஜராஜன் வாழ்கவே. கேட்ட மாதிரி போதாதான். என்னென்றால் இப்ப உங்களுக்கு டெஸ்ட் ஒன்று, உங்களுக்கு இல்ல கேட்டுக்கொண்டிருக்கிற ஆட்களுக்கு ஒரு டெஸ்ட் என்னென்றால், இப்ப ஒரு 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 சிரிப்பு சிரியும் ஒரு ஒரு நல்ல சந்தோஷமான முகத்தோட ஒரு 5 செகண்ட் சிரிக்க ஆகும். டக்குண்டு கோவமா முகத்தை வச்சுக்கணும். இப்ப சிரியுங்க திருப்பியும் 5 செகண்ட். இப்ப திருப்பியும் கோவமா வச்சுக்கணும். இப்ப எப்படி உணர்றீங்க? அந்த மசில்ஸ்களுக்கு நல்ல வேலை கொடுக்குற மாதிரி இருக்குது. இல்ல 5 நிமிஷம் சிரிக்க அப்படி உணர்ந்தீங்க? மனதுக்கு அப்ப என்ன 5 நிமிஷம் சிரிக்க நீ என்னதை நினைச்ச? நீங்க டக்குன்னு என்ன வந்தது? சிரிக்க சொன்னது மட்டும்தான் ஏன் வந்தது? அப்படி ஒண்ணு வேற சந்தோஷமா இருந்தேன். அதான் என்னண்டாலும் அந்த 5 நிமிஷம் சந்தோஷமா இருந்தேன். ஆனா சிரிக்க வேண்டாம் மாட்டேங்க. உடனே எங்களோட உடல் உறுப்புகள் எல்லா ஓகன்ஸ்களும் என்ன சொல்லுங்க, உடனே ஒரு உருக்கம், என்ன ஒரு ஒரு வெறுப்பு என்ன, அப்படி இல்லாமல் எப்பயுமே ஒரு சின்ன ஸ்மைல வச்சுக்கொண்டு யாருக்கு தான் பிரச்சனை இல்லப்பா. 99 பேரும் சொல்லுறேன் உள்ளுக்குள்ள அழுகுறேன். நான் எங்களுக்கு சில நேரம் வழியில உள்ள சில பேர்ட்ட பிரச்சனைகள் தெரியும், மற்றவன்ட்ட தெரியாது. அவன் வீட்டிலேயே அழுகுறான். விளங்குதா? அவ்வளவுதான் வித்தியாசம். வலிக்க யாரும் கவலைப்படாதீங்க, கடவுள் எல்லாரையும் சமனாத்தான் கொடுத்துக்கிறது. அப்ப எப்பயுமே இந்த உரு கொண்டோன்னு இந்த ஊ கொண்டு இந்த நோண்டி நெற்றம் ரத்தம் எல்லாம் எனக்கு ரத்தம் கொதிச்சுது. இப்ப ரத்தம் கொதிச்சு கொஞ்ச நேரம் கொதிச்சுது. அப்ப நான் இதுல வேலை வட்டி இல்லாம இதுல வந்துட்டு நான் ரத்தம் கொதிச்சு திப்பனை இல்லாமல் எனக்கு நித்திர வராமல் திருப்தாவில்லாத வேலை என்ன. அப்ப சரி என்ன செய்யற, அப்படி வந்தாயிடுச்சுன்னு அடிக்கத்தான் இந்த பாட்டு இருக்கே, ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன், சிரிச்சா சிரிப்பில 100 பேரு அவன் அப்படி. அப்ப இந்த 5 நிமிஷம் அந்த பொறுப்பா இந்த கவலையா இப்படி பிரச்சனையா இருக்கேக்க யோசிச்சு பாருங்க. நீங்களே உங்களை கொண்டு இப்ப நான் என்ன கொண்ட மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு நல்ல பேச்சு. அப்ப என்னென்றால் அப்ப நீங்கள் இப்படி நீங்கள் இப்படி சிரிக்கணும், இப்படி இருங்கோ பாருங்க. இது எங்களை கோவமாக்கிட்டே இருக்குது. ஆனால் அதான் நான் சொன்னேன், if you do something bad, it will come back to you sometime next minute, sometime next hour, or next day, or week after, or after month, or after year. எப்பயோ வந்து சேரும். அப்ப நீங்கள் ஒரு நாளும்
தீயது நினைக்கவே கூடாது, தீய எண்ணமும் நினைக்கப்படாது, தீயதாயும் நினைக்க கூடாது. ஒரு நாள் நினைக்காததான் அவளுகளுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல நல்லா சொல்லு. ஓகே, எல்லாருக்கும் தான் சொல்றேன், அப்படி நினைக்காதீங்க. ஒரு நாள் நீங்கள் கோர்ட்டுக்கு கேஸுக்கெல்லாம் போத்ததில்லை, நல்ல பிரே பண்ணவும் தண்ட பாட்டுல எத்த விதைக்கிறோமோ அது அறுதே தீரும். அப்ப நாங்கள் இப்பயுமே அப்படி இல்லாம நல்லதை நினைப்போம். அடுத்த நிமிஷம் இந்த பிளைட்ட பாருங்க என்ன நடக்குது, நம்மட வாழ்க்கையும் அப்படித்தான். அப்ப நாங்கள் அடுத்த நிமிஷம் நாங்க இதுல தடக்கப்பட்ட விழுந்தா முடிஞ்சதுக்காக. அப்ப எப்பயுமே நல்லதா இருப்போம், எங்களுக்கு மனதுல ஒரு சந்தோஷம் வரும். நாங்க நல்லதா இருந்துட்டோம், நாங்க நித்திரையா நல்லதா சாகலாம். அப்ப எப்பயுமே நல்லதா நிக்கணும், நல்லதா நடக்கணும், நல்லதா இருக்கணும், நல்லதா சிரிக்கணும். மற்ற ஆக்களை பற்றி பின்னால கதைக்கிறது முன்னால சிரிக்கிறது எல்லாம் விடுங்கோ விடுங்கோ. இப்ப வந்து எங்களை கோமாக்கினது எல்லாம் நல்ல நினைக்கிறீங்களா? நான் கோமா இருக்கலாம், அதான் எப்பயோ வைக்க வேற திருப்பி என்ன எப்பயோ இந்த 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 இதுகள் எல்லாம் திருப்பி அவன் வீட்டுக்கே முளைக்கும். அப்ப அப்படி முளைக்காதபடி நானும் நீங்களும் இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கு நிறைய கொண்டு காட்ட போறேன். இந்த முத்தமிழ் அதிமரத்துல எல்லாம் காட்டுறதும் செயலும் தானே. இதுக்கு பூச்சி வந்ததுண்டா அப்பாடா அப்பாடா வாட் இஸ் திஸ், ஒரு முதல் வாட் இஸ் திஸ் ஒரு முதல் வீடியோ ஒரு வல்லாரை வல்லாரை அதான் வல்லாரை தானே. பொறுங்க பொறுங்க, அவசரப்படாதீங்க. பேக்ரவுண்ட் எடுப்போம். இந்த பாருங்க, இதுதான் இதுதான் இந்த வல்லாறு ஒன்று. இதை போல இன்னும் ஒன்று பெருசு வச்சுக்கிறேன். இவருக்கு ஒரு வாளிக்கம் வச்சுக்கிறேன், இவரை இப்படி வச்சுக்கிறேன். இரண்டா மழகையை இவரை கொண்டு வெளியில வைக்கிறது. அப்ப ஒவ்வொரு நாளும் இப்படி நான் ஒரு 5 6 இப்படி பிடுங்கி, இப்ப பிடுங்கலாம நான் படி கழுவணும், எனக்கு விருப்பம் இல்லை, டஸ்ட் இருக்கும், சில நேரம் என்ன வந்து அதுல இருக்கு, ஆனா உள்ளுக்கதான் போச்சுக்க வைக்கிறது. அப்ப நீங்கள் இதை கொண்டு இருக்க மழகையை காணால் இந்த சிலருக்கு ரொம்ப விருப்பம், இவர்ல இல்ல எல்லாத்துலயும் அவருக்கு நல்ல விருப்பம். அப்ப அப்ப அதுக்காக வேண்டி இதுல எல்லாம் இப்ப இது போட்டேன், என்ன இந்த வினிகர் போட்டுதான் கீழே வச்சேன். உங்களுக்காக வேண்டி நான் ஊத்தியலை வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஊட்ட மீன் கீழே எப்படியும் டஸ்ட் அதெல்லாம் இருக்கும் தானே, வீட்டுக்கு வச்சு. அப்ப நீங்கள் இப்படி வச்சு உட்டாக்கி இத நீங்க சாப்பிடுவோம். 4 நாள் ஒவ்வொரு நாளும் எடுத்து சம்பல் படுத்தவே இல்லை, இப்படியே இப்படியே 4 எடுத்து பிள்ளைகளுக்கு பழகும். நான் பழகிட்டேன், இந்த பிள்ளைகள் இப்படியே சாப்பிடணும். அப்ப இதுதான் இந்த ஹேண்ட்பேக். இதை கொண்டு இனி வெளியில நான் வைக்க வேணும். அப்ப இந்த இப்படி இப்படி இப்ப திருப்பி பேக்ரவுண்டு போக விடுவோம், பரவாயில்ல. இப்ப அப்ப பரவாயில்ல, இது சிம்பிளா இருக்கு. அப்ப அவனுக்கு தெரியல. அப்ப எனக்கு இப்ப காட்டினா இந்த இல்ல நான் சொன்னேன் இந்த LON 345 வந்து நான் அவனை அவசரப்படுறேன். அது அவ சந்திரிகா போது எங்க நிக்கிறா மற்றதுப்பா. அப்ப சரி, அப்ப இப்ப சொல்லிக்கொண்டு அடுத்தது என்ன பாட்டு படிக்கவா? ஆனந்தம் விளையாடும் ஆனந்தம் விளையாடும் ரெண்டு சொல்லிக்கொண்டு சரி இப்படி சொல்லிக்கொண்டு இப்ப நாங்கள் ஒரு சின்ன ஒரு நானும் நீங்கள் வந்து வரையலாம் இருக்கணும். ஆனா அதை சொல்லி நம்ம ஓப்பன் பண்ணிருக்கேன் எனக்கு சரி அப்படியோ. இந்த இப்ப இது வந்து என்னென்றால் இப்ப நாங்கள் இப்ப இந்த கொஞ்சம் இந்த அந்த ஆண் பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறது என்று சொல்லி நாங்க ஒரு சின்ன விவாதம் செய்வோம். 2 பேரும் ஆண் பிள்ளைகளை வளர்க்கறக்கு பிள்ளைகள் டக்கு டக்கு சின்ன சின்ன நான் சொல்லி நீங்க சொல்ல நீங்க எனக்கு அப்படி டக்கு டக்கு. அப்ப அது எப்படி அது ஒரு பிறந்ததில் இருந்து sorry பேருந்து என்ற சகோதரமா ஒன்று பிள்ளையா நாங்கள் ஒரு பிள்ளையா. அப்ப நான் ஒன்று சொல்றேன், இப்ப ஒரு ஆண் பிள்ளைகளை நான் பெத்தோன்னு சில இடங்கள்ல பெண் பிள்ளை என்றால் கள்ளிச்செடி கொடுத்து சாகடிக்கிறது என்ன முந்தியெல்லாம் இலங்கையில இந்தியால எல்லாம். ஆம்பளை புள்ளி என்றால் ஐயோ ராஜகுமாரா என்று சொல்றது என்ன. அப்ப இப்படி எல்லாம் இருக்கு. அப்ப இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லா இடமுமே அப்படி எங்கட சமுதாயத்துல அப்படி ஏசியன்ஸ் எல்லாம் அப்படி என்ன அப்படி இருக்குது. அப்ப நாங்களும் கொஞ்சம்
கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இதுகள் சில நேரம் கதை கேட்கல, நானும் இல்லையண்டு இல்ல. அப்ப நான் ஒரு மகனும் 3 பொம்பளை பிள்ளைங்க. அப்ப நான் ஏதாவது ஸ்பெஷல் நீங்களும் ஒரு பேட் அம்மாவா தான் இருக்கிறீங்களா? நானும் பேட் இல்ல, நான் அப்படி ரெண்டே இல்ல. ஏதாவது சும்மா அந்த வேலையால் பெருசா நாங்க இப்ப கேட்க மாட்டோம். அதுதான் மெயினானது. அதுதான் அப்ப அவையிட்ட கேட்காம பொம்பளை பிள்ளைல தான் நீ கேட்கிறோம். அப்பதான் நம்ம பொம்பளை பிள்ளைல சொல்லுவீங்க. ஏன்னா அண்ணாவை மட்டும் கேட்க இல்ல, ஒன்றுங்க ரெண்டு இல்லைன்னு உள்ளுக்குள்ள ஓர வஞ்சம் இருக்குதான். நான் அப்படி இல்லை. எனக்கு எந்த மகன் சொன்னேன், அம்மா நீங்க என்னே சொன்னோம். நானும் சொல்ல மாட்டேன். எனக்கு ரெண்டு கண்கள் மாதிரி, இந்த 2 உயிர், இந்த உலகமே, யூ ஆர் மை வேர்ல்டு. அப்படி ஒரு நாள் நான் உனக்கு சொல்ல மாட்டேன். இந்த பிள்ளை எனக்கு அவ்வளவு ஒன்றுதான், நீயும் ஒன்றுதான். எனக்கு நான் சொட்டு கூட எனக்கு அப்படி இனப்பே இல்லை எனக்கு சொல்றது. அப்ப சரி, அது ஒன்று இருக்கு, அது எப்படி செய்யப்படாது. உங்களுக்கும் கொடுத்தோம். மம்மி என்ன செய்வான்டா, இத்தருக்கும் இருந்தாலும் அந்த உருண்டு கொடுக்கும், அதுக்கு ஒரு பொறிச்ச மீன் அவனுக்கு அன்றைக்கு யாரோ சொல்லிச்சுன்னா எல்லாருக்கும் மீன் பொறிக்கல வச்சிருவா, பேருந்து புதைச்சு போட்டு வைக்கணும். எங்கட மாமாவுக்கு எங்கட அம்மா தம்பி அப்போ சொன்ன 2 மாமால ஒரு மாமா அம்மம்மா வந்து அவரு கண்டோன்னு உடனே முட்டையெல்லாம் பொறிச்சு எல்லாம் ஒளிச்சு வச்சு அப்படி நாங்க நினைக்கிறது என்ன, எங்களுக்கு எல்லாம் முட்டை பொரியல இல்ல மெடது. சரி, அது நல்லதுகள் எல்லாம் போகும். இப்ப என்னண்டா, இப்ப அந்த ஆண் பிள்ளைல நாங்க என்ன சொல்லுவோம், பெண் பிள்ளை சொல்றோம் 10 மணிக்கு வரப்போக மாட்டேங்கி வந்து சொல்றோம். அப்ப ஏன் அந்த பிள்ளைய நான் போட்டு விரட்டுறோம், நம்மள பிள்ளைய சொல்றீங்களா? அப்ப இன்னொரு ஆண் பிள்ளை நீங்க சரியா நடந்தா, நான் எந்த பிள்ளைய பற்றி பயப்பட தேவையில்லை தானே. எந்த பிள்ளையும் 12 மணிக்கு வரலாம் தானே. ஏன்னா அதுவும் பாவம் தானே. இப்ப 8 மணிக்கு வேலை, 7 மணிக்கு லண்டன்ல வேலை முடிச்சு 7:30க்கு பிறகு அதுல ஒரு பார்ட்டிண்டா, ஒரு 3 ஹவர்ஸ்ண்டா 8:30, 9:30, 10:30 வீட்டை வர 11:30 ஆகும். என்ன அப்ப நான் எந்த பிள்ளைய நான் வந்துடணும்படி நான் சொல்றதை விட, இங்க உங்களோட பிள்ளைகள், ஆம்பளை பிள்ளைகளையும் சரியா நீங்க வளர்த்தீங்களா, பிரச்சனை இல்லை தானே. நீங்கள் இதை பெரிய என்ன சொல்றீங்க, வடிவா சொல்லணும். சும்மா அம்மா சொல்லி வளர்த்தாலும் சில பிள்ளைகள் கேட்க மாட்டேன். எங்களுக்கு தெரிஞ்சவங்களோட சொந்த பந்தத்து பிள்ளையும் பேரன்சாலேயே ஒண்ணும் செய்ய முடியலன்னு தெரியல. அதுக்கு எல்லாரும் மட்டும் இல்ல, 1, 2 தான் அவையில வீட்டை விட்டு போயிருக்கு. நம்ம எங்களுக்கு தெரிஞ்சு இது வளப்புத்தான் சரியான வளர்ப்பு இல்லைங்க. அது அவைகளுக்குள்ளே ஒரு மனதுகளுக்குள்ள ஏற்படுற ஒரு சில காரணங்கள் என்னதானும் உண்மைதான். சில குடும்பங்களுக்கு பிரச்சனை கணவன் மனைவிக்கு சொந்த தங்கச்சி இந்த கல்யாணத்துக்கும் கூடியுமே வேற இல்ல. அப்படியே தனியா ஒரு சொந்தம் இல்ல, ஒரு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இந்த பிள்ளைகள் தான் சின்னந்தே வீட்டை விட்டு போனது. அப்புறம் அப்படியே அது என்ன இதுன்றே தெரியல. அவர் அப்படி போனாரு. இன்னொரு மகன் வந்து இன்னொரு பிள்ளை, இந்த மகன் வந்து படிப்புகளை எல்லாம் குழப்பி அதை தாய் தந்தையால் நல்ல அம்மா அப்பா நல்ல படிச்ச நல்ல குடும்பம், ஆனா அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய நல்ல கிராம ஸ்கூலுக்கு எல்லாம் போய் கொண்டிருந்த பிள்ளை அந்த மகன். அப்புறம் பார்த்தா அந்த படிப்புல குழப்பி வேற ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்ததாலே அது எல்லாமே நாசம். சரி, அது சரி, அந்த சூழல் சொல்லி இப்ப என்ன செய்யலாம் என்றால், என்னடா சொல்றது, என்னடா இந்த கல்யாணம் முடிச்சா புருஷனும் பெஞ்சாரையும் புள்ள பிறக்க முன்னா வடிவாய் உங்களை புரிஞ்சு கொள்ளுங்க. புள்ள பெருத்தா உடனே நீங்க ஓட நிற்காதீங்க, அறுத்து கொண்டு ஓட நிற்காதீங்க. அது மாதிரி பெண்களும் அறுத்து கொண்டு வரும். என்ன பிரச்சனைனாலும் வீட்டுக்கு வேற ஒரு கிச்சனை வச்சு அதுக்கே சமைச்சுப்பட்டு அதுக்கே இருக்கும், கதைக்கு விலை இருக்கும். ஏனண்டா உங்க பிள்ளைகளை பெற்றால் உங்களால அந்த குழந்தைகள் நீங்க என்ன பாவம் செய்தது. அப்போ நீங்களும் அதை யோசிக்க மாதிரி குட்டிகண்டா நிப்பாட்டும், கேட்டு கொண்டிருக்கிற இளம் பெற்றோர் இதை செய்யுங்க. தயவு செய்து குடிக்கண்டா நிப்பாடுங்க. உங்களாலதான் அந்த பிரச்சனை. இப்ப சில நேரம் மனைவியால ஒண்ணு செய்யலாம், வீட்டை புருஷன் குடிக்கண்டா என்னதான் செய்யற பிரச்சனை இல்லாட்டிலும் குடிக்கண்டா பிள்ளைகளை மறது அல்லது சிலது மனைவி மேல ஆக்கினா ஒண்ணும் செய்யலாம். மற்றது என்ன ஒரு பிரச்சனை, அறங்களை சொல்லி கொடுக்கலாது. அப்படி சூழ்நிலைண்டா இப்படி அறங்களை சொல்லி கொடுங்க. அறங்களோட நீங்கள் வாழுங்கோ. சிவனை பற்றியோ பிள்ளையாரை பற்றியோ புத்திர பற்றியோ அப்படி சொல்லுங்க. கொஞ்சம் பிள்ளைகளை, ஆம்பளை பிள்ளைகளை சொல்லி வளவுங்க உங்களால. ஏனென்றால் முள்ளில சேலை விழுந்தாலோ, சேலையில முள் விழுந்தாலோ சேதம் என்னமோ சேலைக்குத்தான். அப்ப இந்த பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள் பாவம் மனம் சொல்லல, அவன் நல்லவண்டு. ஆனா அதுகள் மன உளவியல பாதிக்கப்படுங்க குழந்தைகள். உங்களுக்குடா நீங்க தண்ணிய கண்ட சேத்த கண்ட மிரிச்சு போட்டு என்ன தண்ணிய கண்ட கழுவிட்டு போவீங்க.
அப்ப பிள்ளைகளை தயவு செய்து பெற்றோர் தான் இதுக்குள்ள பெற்றோருக்குள்ள நான் சொல்லல அறியாம தெரியாம எத்தனையோ பிள்ளைகள் இந்த ஊடகங்கள்ல வந்து இப்ப நான் இந்த வயசுலதான் நானும் ஊடகத்துல போறேன்னு கொஞ்சம் ஏதோ சொல்லலாம் செய்யலாம் இளம் வயதுல வந்து இப்படி கேடு ஆக்கள் லவ் பண்ண போகாதீங்கோ அவங்க இப்ப 80 வயசா இருக்கும் 60 வயசா இருக்கும் அதுல வந்து அண்ணா அண்ணா அப்படின்னு போகாதீங்க ப்ளீஸ் கவனமா இருங்கோ இந்த ஆம்பளை பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு இப்படி வேறுக்கு வாழ்வெட்டு ரேப் அது இதண்டு பிள்ளைகளை பொம்பளை பிள்ளைகளை புட்ட முடியாம இருக்கு வேற என்ன வகையில நீங்க சொல்லலாம் சொல்லுவாங்க இதுகளை ஓரளவுக்கு நாங்களும் கத்தி கத்தி போட்டு நாங்க பிடிக்க சாரோம் செய்ய முடியாது இருக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது நாங்கள் இதில் அவர்கள் தாங்களா உணர்ந்து திருந்த ஒன்றுமே செய்யல தாங்களாண்டில் அது அதிகம் பெற்றோர் தான் ஆனா பெற்றோர் என்ன காரணம் சில அறியாமையான பெற்றோர் என்றால் இப்ப மத தலைவர்கள் இருக்கிறீங்க பிரீஸ்ட் இருக்கிறீங்க அல்லது ஐயர்மார் இருக்கிறீங்களா இல்ல புத்தர்மார் இருக்கிறீங்க உங்களோட குடும்பத்துல சமுதாயத்துல இப்படியான பிள்ளைகள் என்றா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு கிராமங்கள்லயும் உங்களுக்கு தெரியும் அவையில இனங்கண்டு போய் கதைச்சு பிளீஸ் அதில் கண்ணீரோட தார காசு அதில் கண்ணீரோட தார டேக்ஸ் அரசியல்வாதிகளுக்கும் கோயில்களுக்கும் சுவாமிமாருக்கும் கிட்டமாருக்கும் போப்புக்கும் நீங்க கொஞ்சம் சமூகத்துல கண்ணோக்கும் கோவன் ஏனண்டா இன்றைக்கு பெற்றோரால வளர்க்க முடியாது ஊடகம் கலாச்சாரம் பாவங்கள் எத்தனையோ பெற்றோர் அறியாம படிக்காததுகள் வறுமை யுத்தம் பிளீஸ் உங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கண்ணீரோட தாழ்ச்சியோட உங்களோட காலில் விழுந்து இருக்கிறோம் இதுகளை கொஞ்சம் தலைவர்கள் செய்யுங்க நீங்கள் வந்து காசு அவங்க ஒவ்வொரு மாம்பழத்துக்கும் உப்புக்கும் காசு தர டெக்ஸ் தாண்டா உங்களோட அரசியல்வாதிகள்ட உங்களோட வஜ்ரோவும் உங்களோட ஆடம்பர வாழ்க்கையும் கட்டிடங்களும் வீடுகளும் யோசிச்சு பாருங்க அத மாதிரி குருக்கள் கன்னியர்கள் எல்லாரும் இதை நினைச்சு பாவங்கள் இந்த ஆண் பிள்ளைகளை வளர்த்தீங்கள் என்றால் ஒரு பெண் பிள்ளைகள் ஏனென்றால் பெண் பிள்ளைகளும் சரியா இல்லத்தான் ஆனா கூட அந்த பாதிப்பு அந்த குழந்தைகள் பொம்பளை பிள்ளைகளுக்கு அதனால அதுகள் இன்னொரு வீட்டிலையும் வாழ போதுகள் அப்ப எல்லாத்தையும் கதை சொல்லி கொண்டு ஓகே கொஞ்சம் இதையும் சொல்லிக்கொண்டு வேற என்ன சொல்லுவோமோ சமூகத்துக்கு வேற என்ன தாமர பூவுக்கும் தண்ணிக்கும் மண்ணைக்கும் சண்டையே வந்ததில்லை காதல் ஓவியம் பாரதியாரோட பாட்டு ஒன்று பிடிக்குமா பாரதியார்ட்ட பாட்டு என்ன பாட்டு படிக்க போறீங்க ஜகத்தினை அழைத்திடுவோமா இல்ல இது வந்து எங்கட அப்பாவுக்கு விருப்பம் அவர் அந்த ஒரு கொள்கையோட இருந்து வீடு கட்டினதான் கல்யாணம் செய்யணும் என்றெல்லாம் தான் வீடு கட்டினதான் கல்யாணம் எல்லாம் செய்தவர் கொழும்பு அப்ப அவர் சொல்லி நடுக பாடுற பாட்டு வந்து என்ன பாட்டு காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் தூணில் அழகியதாய் அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும் அங்கு கேணி அருகினிலே தென்னை மரக்கீற்று மிளநீரும் 10-12 தென்னை மரம் அந்த பக்கத்திலே வேணும் நல்ல முத்துச்சுடர் போலே நிலாவொளி முன்பு வர வேணும் அங்கு கத்துங்குயிலோசை சற்றே வந்து காதிற்பட வேணும் எந்தன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாயிளம் தென்றல் வர வேணும் பாட்டு கலந்திடவே அங்கேயொரு பத்தினி பெண் வேணும் எங்கள் கூட்டு களியினிலே கவிதைகள் கொண்டு தர வேணும் அந்த காட்டு மொழியினிலே அம்மா நின்றன் காவலுற வேணும் எந்தன் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேணும் இவ்வளவுதான் பாடல். எங்கட அப்பா ஒவ்வொரு நாளுமே கூடி பாடிக்கொண்டிருப்பார். அதனால சிறு பிள்ளையில இருந்தே எனக்கு அது தெரியும்.
அந்த அவர் அவர் அந்த அதை டிஸ்கிரைப் பண்ணி அந்த வர்ணித்ததை சொல்லுறதுனால அந்த நாங்க கொழும்புல பிளாட்ல தானே இருந்த மாடி வீட்டுல இருந்ததுனால இவர் சொல்ற வீடு மாதிரியான இதுல இருந்து இந்த அழகையெல்லாம் நாங்க ரசிக்க கிடைக்கல. அது அந்த ஊருக்கு நாங்க போய்க்கலதான் அந்த தென்னை மரங்கள், காற்று, அந்த நிலா. இப்ப நீங்களெல்லாம் ஊர்ல இருந்தே அதை ரசிச்சிருப்பீங்களே. நீங்க எத்தனை வயசுல வந்து நீங்கள் ஊர்ல இருந்து ரசிக்காம? ஃபுல்லாவே கொழும்புல தானே இருந்து நான். கொழும்புலையா? ஓ, நாங்க கொழும்பு வாழ்க்கை தானே. இடையில அந்த எத்தனை வயசுல வந்து நீங்க? நான் வெளிநாட்டுக்கு வந்ததை சொல்ல இல்ல, நான் கொழும்புல பிறந்ததுல இருந்தாங்கதான். பிறந்தது மட்டும்தான் நாங்க ஊர்ல. எத்தனை வயதுண்டா பிறந்ததுல இருந்தேன். பிறந்தது கொழும்பு இல்ல, இனவெளியில பிறந்த. எனக்கு தெரியுமா எத்தனை அப்படியே பிறந்த உடனே அம்மா தூக்கிக்கொண்டு வந்ததுதான். நாங்க அப்படியே நாங்க கொழும்புலான் இருந்தது. அந்த ஹாலிடேக்கு மட்டும் ஊருக்கு போவோம். ஊருக்கு போய்க்கல அந்த ஒரு கிழமை தான் இருப்போம். ஒரு கிழமை அல்லது ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போவோம். அந்த ஒரு கோயில் திருவிழாவுக்கு மட்டும் போவோம், சிவன் கோயில் திருவிழான்னு சொல்லி. அப்படியான அந்த டைமுக்கு மட்டும்தான் நாங்க அங்க விரதத்துக்கு எல்லாரும் பக்கம் பக்கத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் கூப்பிட்டு அப்பா சாப்பாடு கொடுப்பாரு, பழங்கள் வெட்டி கொடுப்பாரு. அப்புறம் அவைகளுக்கும் வச்சிருந்து பாட்டெல்லாம் சொல்லி கொடுப்பாரு. என்ன சொல்லி கொடுக்க சொல்லுவேன். அது ஐயோ எனக்கு சரியான இதா இருக்கும். என்ன என்ன பிடிச்சு இழுத்து விடுறாருண்டு. அந்த அவைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். நான் இருந்து வேறங்கள் அந்த சினிமா பாட்டு தொடக்கம் பக்தி பாட்டுகள் எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்கணும். ஆனா அவைகள் இன்னுமே ஞாபகமா என்னளவு வயதுக்காரர் இன்னும் ஞாபகமா அப்பாவை சொல்லி கொண்டிருப்பினார். அப்பா இப்படி செய்து. நானும் கூட யாழ்ப்பாணத்திலையும் கொழும்புலான் இருந்தது. வாசிக்காலம் யாழ்ப்பாணம். கொழும்புலயும் இருந்தீங்களா? கொழும்புல நான் 94ல இருந்து 98 மட்டும் இருந்தேன். அப்படி இருந்தேன். நாங்க ஃபுல்லா அங்கட 21 வயது வரைக்குமே நான் ஃபுல்லா கொழும்புதான். அப்படி அந்த ஒரு இந்த இதோட போனேன் நான் ரயட்ஸோட 83 ரயட்ஸோட போய் அங்க ஒரு வருஷம் தான் இருந்தேன் நான். 84 வரையும் தான். அப்புறம் திரும்பவும் எல்லாரும் தான் அங்க திரும்பி வந்ததோ. இடம்பெயர்ந்து ஒரு வருஷத்துக்கு மேல இடம்பெயர்ந்து இருந்தது. பிறகு திரும்பவும் கொழும்புக்கு போய் 21 வயதுல நாங்க பிரான்சுக்கு வந்துட்டேன். சரி சரி என்று சொல்லிக்கொண்டு நான் ஒரு பாட்டை படிச்சு கொண்டு பாட்டு தேடினேன் காலையில. சரி இந்த பாட்டை படிக்கும். என்னை சுமப்பது நாள் சிறகுகள் முறியவில்லை, பள்ளி அணைப்பது நாள் இறைவா அன்பு குறையவில்லை, ஆயிரம் மின்னல் எடுத்திட்ட போதும் வானம் தெளிவதில்லை, ஆயிரம் மைல்கள் நடந்திட்ட போதும் நதிகள் அழுவதில்லை, நதிகள் அழுகவில்லை, என்னை சுமப்பது நாள் இறைவாவும் சிறகுகள் புரியவில்லை, கருவை சுமக்கும் தாய்க்கு என்றும் குழந்தை சுமையில்லை, சுமக்கும் மறுவழியதற்கு இவைகள் சுமையில்லை, மதுவை சுமக்கும் மலர்களுக்கு தனித்துளி சுமையில்லை, ஓனே சுமக்கும் மகத்திற்கு மழைத்துளி சுமையில்லை, மழைத்துளி சுமையில்லை, என்னை சுமப்பது நாள் இறைவாவும் சிறகுகள் முறியவில்லை, அள்ளி அணைப்பது நாள் இறைவாவும் அன்பு குறையவில்லை, அகலும் மனிதரே தாங்கும் பூமிக்கு முட்கள் சுமையில்லை, இகழும் மனிதரில் இறங்கும் மனதிற்கு சிலுவைகள் சுமையில்லை, சிலுவைகள் சுமையில்லை, என்னை சுமப்பது நாள் இறைவாவும் சிறகுகள் முறியவில்லை,
அள்ளி அணைப்பது நாள் இறைவா அன்பு குறையவில்லை. ஆயிரம் மின்னல் வெடித்திட்ட போதும் வானம் களைவதில்லை. ஆயிரம் மைல்கள் நடந்த போதும் உண்மைதான். ஐயோ, இந்த சமூகத்துக்கு வந்து இவ்வளவு அடிவாங்க என்று சொல்லிக்கொண்டு உண்மைதான். ஓரளவுக்கு நாங்கள் சந்திரப்போம் எசோ ட்ரை பண்றோம், என்ன தெரியா அவ வடிவா ட்ரை பண்றோம், வேறைய முடியாம இருக்கு இத்தனையோ மெசேஜ் போட்டிருக்கா, என்ன எனக்கு தெரியல என்று சொல்லிக்கொண்டு இப்படி குழப்ப பெறாதேங்கோ. இது வெள்ளக்காரருக்கு வேலை எல்லாம் இப்படி வார இல்லை, எங்களையாகலாம் நிச்சயமா வச்சுக்கொண்டு இப்படி எல்லாம் செய்யாதேங்க, இப்படி செய்யாதேங்க. சமூகத்துல நீங்க செய்யற ஒவ்வொன்றும், ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொன்றும் உங்களுக்கு திரும்பி வரும். நான் அதுல நம்பிக்கையா இருக்கிறேன். இந்த உலகத்தில் உள்ள ஆட்டி படைச்ச தலைவர்கள், இலங்கையில் உள்ள தலைவர்களை நினைச்சு பாருங்க. இலங்கையில் உள்ள தலைவர் முட்டங்கி போய் கிடக்க இல்லையா? எந்த பெரிய பணக்காரனும், எந்த பெரிய பட்டிச்சவனும், எந்த பெரிய ஆட்டம் ஆடினவங்களும் அட்டங்கித்தான் ஆண்டவர் பேசுறாரு. இயேசுவோ சித்திரோ புத்திரோ இந்த ஐம்பூதங்கள் நிலம் நீத்தி காட்டும். யாரும் எங்கேயும் கண்ணீர் விட வைக்காதேங்க. ஒரு ஆள் கண்ணீர் விட்டு எங்கேயோ ஒரு மூலையில இருந்தால் நெக்ஸ்ட் மினிட், நெக்ஸ்ட் அவர், நெக்ஸ்ட் டே, நெக்ஸ்ட் இயர் ஆஃப்டர் செவரல் வரும். அதனால நாங்க பாவம் செய்யாம, பாவம் நினைக்காம, பின்னால குத்தி முதுகுக்கு முன்னால சாகடிக்காமல் நாங்கள் இருப்போம் சமூகத்துல. இதெல்லாம் கூடாது, இதெல்லாம் கூடாது. நீங்கள் இப்படி செய்யாதீங்க. வந்து ஆக்களை வச்சு இதெல்லாம் நல்லம் இல்லை. நிமிஷம் பிளைட் என்ன நடந்தது மனுஷட்ட வாழ்க்கை. இப்ப நான் கூறேன், இதுல தடம் 2 விழுந்தா தலையில அடிவட்டா முடிஞ்சது வாழ்க்கை. சிம்பிள் சிம்பிள். எப்பயும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் நல்லதை சொல்ல வேணும், நான் நல்லதை செய்ய வேணும் என்று நெய்யுங்கோ. உங்களோட குடும்பங்களும் கடவுளை ஆசீர்வதிப்பார். இயேசு ஆசிரியப்பா சித்திரோ புத்திரோ யாரை நம்புறீங்களோ அவ உங்களுக்கு பிளஸிங்கா இருக்கும். பிளீஸ் அதை சொல்லிக்கொண்டு நீங்க கட்டாயம் அதை செய்யுங்கோ. கட்டாயம் ஒரு நல்ல வாழ்க்கை வாழுங்கோ. உண்மையா வாழ்ந்து பாருங்க, சந்தோஷமா வாழ்ந்து பாருங்க. நிம்மதியான நித்திரை வரும், நிம்மதியான வாழ்க்கை வரும், நிம்மதியான இறுதி காலம் வரும், நிம்மதியான இறுதி காலம் வரும். பிளீஸ் அதை செய்யுங்கன்னு சொல்லிக்கொண்டு உங்களோட வீட்டு முத்தத்துல வச்சு கிடக்குது. நீங்கள் நீங்கள்லாம் இதுகளை எடுத்து உங்களோட கிளைகளை, பல்லு, அம்மான இதுகள் எல்லாத்தையும், எந்தெந்த மரங்களையும் நீங்கள் பரப்பி உங்களோட பிள்ளைகளை அறங்களோட வாழுங்கோ. ஆம்பளை பிள்ளைகளை கொஞ்சம் சொல்லி சொல்லி வளவுங்கோ. ஒவ்வொரு பிள்ளையும் உண்ட தங்கச்சி, உண்ட அக்கா விட்டு நினையுங்கோ. இந்த 6களுக்கு நம்ம சொல்லி கொடுங்க. வயது வந்த பிள்ளைகளுக்கு பாவம் இந்த ஆம்பளை பிள்ளைகள் கண்ணுக்கு பிரச்சனையால பொம்பளை பிள்ளைகளை விட முடியாம இருக்கு. பாவங்கள் அதுகள் 6 நாள் வேலையாண்டு அதில் 10-11 மணி வரை என்ஜாய் பண்ண முடியாம இருக்கு. உண்மையா அதுதான் சொல்லிக்கொண்டு பொம்பளை பிள்ளைகளையும் வச்சித்து வளங்க. குடும்பங்களுக்கு பிரச்சனை இல்லாம இந்த குழந்தைகளை பெற்றா நீங்கள் ஒழுங்காயிரும் சொல்லி உங்களோட வீட்டு முத்தத்துல வச்சு கிடக்குது. நீங்க நல்லதுகளை தெரிஞ்சு உங்களோட பிள்ளைகளும் இது உங்களோட கிளைகளையும் தரப்பி புத்தமலது மரத்தோட வாரக்கிழமை எல்லாரும் கிளம்பி வர மாட்டேன்னு அதிகம் நடைபெறாது என்று நினைக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடம் இந்த விடைபெறுவர் யசோதா தர்மலிங்கம், விஜயராஜா, சிவச்சந்திரிகா சிவசுப்ரமணியத்தோட விடைபெறுவர் கிரேஸ் மரியதாஸ். Be happy, keep smiling. See until next Sunday. Thank you.